example sum 1.1 A என்ற மேட்ரிக்ஸ் கொடுத்து verify that A into adjoint A equal adjoint A into A determinant A into I2. first நம்ம determinant A ஐ ஃபைண்ட் பண்ணலாம். determinant A ஃபைண்ட் பண்றதுக்கான டைரக்ட்டா நம்ம ஃபார்முலா தெரியும். determinant A equal first row column வெச்சா +8 of plus minus plus 8 of first row column row வெச்சா 21 minus 16 next plus 6 of column row வெச்சா minus 18 plus 8 next plus 2 of row column வெச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 24 minus 14 next இத சிம்பிளிஃபை பண்ணா 8 of 5 plus 6 of minus 10 plus 2 of 10 next இத சிம்பிளிஃபை பண்ணும்போது 40 minus 60 plus 20 16 minus 60 வேல்யூ 0 ஆயிடுது. அப்ப டிட்டர்மினன்ட் A equal 0 சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் adjoint A ஃபைண்ட் பண்ணனும். adjoint A கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். adjoint A க்கான ஷார்ட்கட் ரூல் 8 minus 6 2 next minus 6 7 minus 4 next 2 minus 4 3 next first row எடுங்க 8 minus 6 2 second row minus 6 7 minus 4 first column எடுங்க 8 minus 6 2 8 minus 6 second column எடுங்க minus 6 7 minus 4 minus 6 7 first row வையும் first column remove பண்ணது போக remaining 7 3 ஓட மல்டிப்ளை பண்ணலாம் 4 ஓட மல்டிப்ளை பண்ணலாம் 7 3 ஓட மல்டிப்ளை பண்ணா 21 minus 16 equal 5 next 4 2 ஓட மல்டிப்ளை பண்ணா minus 8 next plus 18 equal 10 next 24 minus 14 equal 10 next 4 2s are minus 8 next plus 18 equal 10 next 32 24 8 3s are 24 minus 4 equal 20 next minus 12 plus 32 2 ல இருந்து 2 போச்சுனா 0 3 ல இருந்து 1 போச்சுனா 2 கிடைக்குது நெக்ஸ்ட் அடுத்து 6 4s are 24 next minus 14 equal 10 next 12 minus 12 next plus 32 2 ல இருந்து 2 போச்சுனா 0 3 ல இருந்து 1 போச்சுனா 2 next 56 minus 36 6 ல இருந்து 6 போச்சுனா 0 5 ல இருந்து 3 போச்சுனா 2 இதுதான் நமக்கு தேவையான adjoint matrix நம்ம எப்படி எழுதலாம் காலமா இருக்கிறத ரோவா மாத்திட்டோம்னா நமக்கான adjoint matrix கிடைக்கும் adjoint A equal காலமா இருக்கிறத ரோவா மாத்துங்க 5 10 next 10 20 next 10 20 next இது நமக்கு தேவையான adjoint A கண்டுபிடிச்சோம் adjoint A என்னன்னா A into adjoint A அப்ப A ங்கற மேட்ரிக்ஸையும் adjoint A ங்கற மேட்ரிக்ஸையும் நம்ம ரைட் பண்ணலாம் A ங்கற மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன இருக்குது 8 minus 6 2 next minus 6 7 minus 4 next 2 minus 4 3 next adjoint A 5 10 20 10 20 next row and column wise மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 40 minus 60 plus 20
நெக்ஸ்ட் செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணுங்க 80 80 minus 120 plus 40. Next third காலத்தை மல்டிப்ளை பண்ணுங்க 80 80 minus 120 minus 120 plus 40. Next second row வச்சு first காலத்தை மல்டிப்ளை பண்ணுங்க minus 30 plus 70 minus 40. Next second column minus 60 plus 140 minus 80. Next third column minus 60 plus 140 minus 80. Next third column third row which multiply பண்ணுங்க 10 minus 40 plus 30. Next 20 minus 80 minus 80 plus 60. Next 20 minus 80 plus 60. Next இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா plus 60 minus 60 plus 120 minus 120 plus 120 minus 120. Next minus 70 plus 70 minus 140 plus 140 minus 140 plus 140. Next plus 40 minus 40. Next plus 80 minus 80 plus 80 minus 80. எல்லாமே ஜீரோவா மாறிடுது. இப்போ ஈக்குவல் 0 0 0 0 0 0 0 0 0 3 cross 3 மேட்ரிக்ஸ். இது நெக்ஸ்ட் நமக்கு இந்த 0 மேட்ரிக்ஸ் எடுக்கிற மாதிரினா டிடர்மினன்ட் A வந்து 0 ன்னு எடுத்துக்கோம். அப்ப A இன்டு adjoint A நம்ம எப்படி எடுக்கலாம் A இன்டு adjoint A equal determinant A இன்டு I3 இதுல I2 கிடையாது I3 நெக்ஸ்ட் இது ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஈக்குவேஷன் நம்பர் 1 நெக்ஸ்ட் adjoint A இன்டு A ஐ மல்டிப்ளை பண்ணலாம் adjoint A இன்டு A ஐ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ adjoint A ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் adjoint A 5 10 10 next 10 20 20 next 10 20 20 next A in the matrix 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3 throw and column wise நம்ம மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்க்கலாம் 40 minus 60 plus 20 next minus 30 plus 70 minus 40 next 10 minus 40 plus 30 next அடுத்தது 80 minus 120 plus 40 next minus 60 plus 140 plus 140 minus 80 next 20 minus 80 plus 60 next 80 minus 120 plus 40 next minus 60 plus 140 minus 80 next 20 minus 80 plus 60 இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணா மறுபடியும் எல்லாமே ஜீரோவா மாறிடும் மறுபடியும் எல்லாமே நமக்கு வந்து ஜீரோவா மாறிடும் ஜீரோவா மாறிடுச்சுனா adjoint A இன்டு A கான வேல்யூ 0 0 0 0 0 0 0 0 0 அப்ப adjoint A இன்டு A கான மேட்ரிக்ஸ்
determinant A into I3, determinant A into I3. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு சொல்லி எடுத்துங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு சொல்லி எடுத்துங்க. நெக்ஸ்ட் from equation number 1 and 2 from equation number 1 2 implies நமக்கு என்னன்னா A into adjoint A into A. From A into from இங்க எழுதுங்க from equation number 1 2 implies from equation number 1 2 implies A into adjoint A. Next equal adjoint A into A equal determinant A into I3. Verify தேர்ட் கொடுத்தாங்க, hence verify முடிச்சுக்கலாம். Hence verify. So that prove that இந்த மாதிரி சம் வந்தாலே இதை எடுத்து எழுதி hence prove சொல்லி எழுதினாலே ஒரு மார்க் சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அதை எழுதாம மறந்துடாதீங்க. ஒரு மார்க் நமக்கு வந்து வேலை செய்ய குறைச்சுவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.